வணக்கம். சனிக்கிழமை ஜனவரி மாதம் 7ஆம் தேதி, கரவருடம் மார்கழி மாதம் 22ஆம் தேதி, மிருகசீரிஷ நட்சத்திரம். இன்று திரையோதசி, வளர்பிறை திரையோதசி 12 மணி வரையிலே இருக்கிறது. நண்பகல் நூன் 12 o'clock வரையிலே திரையோதசி. அதன் பிறகு சதுர்தசி திதி. யோகம் சித்த யோகம். சனிக்கிழமை மத்தியானம் 3 மணி 54 நிமிஷங்கள் 3:54 PM வரையிலே துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய சிறப்பு என்ன, இன்னைக்கு ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னா, இன்று இரவு தான் நடராஜர் அபிஷேகம் நடைபெறும். ஆருத்ரா தரிசனம், திருவாதிரை திருநாள். நடராஜ பெருமானுக்கு நடைபெறுகின்ற மிக முக்கியமான ஒரு விசேஷ நாள் இந்த ஆருத்ரா தரிசனம். திருவாதிரை திருநாள் என்று சொல்வார்கள். சிதம்பரத்தில் நடராஜர் கோவிலில் இது 10 நாள் உற்சவமாக நடைபெறும். இன்று இரவு நள்ளிரவிலிருந்து ஆரம்பித்து அபிஷேகம் செய்து கொண்டிருப்பார்கள். ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் சிதம்பரத்தில். அதை பார்த்தா எல்லா சிவன் கோவில்கள்லையும் மிட் நைட்டுக்கு மேலே நடராஜரை எடுத்து வெளியில் மண்டபத்தில் வச்சு, சபா மண்டபத்தில் வச்சு அபிஷேகங்கள்லாம் செய்து, கோஷ்டியாக ருத்ரஜபம்லாம் எல்லோரும் ஏகாதச ருத்ரமெல்லாம் சொல்லி, மகாருத்ரமெல்லாம் சொல்லி, நடராஜ பெருமானுக்கு அபிஷேகமெல்லாம் செய்து, அலங்காரம் செய்து, காலையில் 4:30க்கெல்லாம் திரையை திறந்து தீபாராதனை பண்ணிவிடுவாங்க. அதுதான் ஆருத்ரா தரிசனம்னு பேர். ஞாயிற்றுக்கிழமை எர்லி மார்னிங் காலங்கார்த்தால பார்த்தீங்கன்னாக்க ஜேன்னு கோவிலெல்லாம் கூட்டம் இருக்கும். எல்லாரும் அந்த நடராஜரை அந்த எர்லி மார்னிங் போய் தரிசனம் பண்ணுவாங்க. அதுதான் ஆருத்ரா தரிசனம். ஆகவே இன்று இரவு, சனிக்கிழமை இரவு, அனைத்து சிவன் கோவில்களிலும் சிதம்பரம் முதற்கொண்டு, சிதம்பரம் தான் சிவன் கோவிலுக்கெல்லாம் ஹெட் ஆஃபீஸ் மாதிரி, தலைமை பீடம். சிதம்பரத்திலிருந்து ஆரம்பித்து எல்லா சிவன் கோவில்களிலும் உள்ள நடராஜருடைய திருவுருவச் சிலைக்கு இரவு நேரத்திலே அபிஷேகம் செய்து, நாளை அதிகாலையிலே 5 மணிக்கு உள்ளாக அலங்காரம் செய்து தீபாராதனை செய்வார்கள். அதற்கு பெயர் ஆருத்ரா தரிசனம், திருவாதிரை திருநாள். களிநடம் புரிகின்ற ஒரு நாளாக நடராஜ பெருமான் அனைவருக்கும் தனது களிநடன காட்சியை, களிப்புடன் நடனமாடுகின்ற காட்சியை தரிசனம் அருள்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆகவே அருகிலே உள்ள ஆலயத்தில் கேட்டு எத்தனை மணிக்கு அபிஷேகம் அப்படின்னு கேட்டுட்டு ராத்திரி போய் உட்காந்து அபிஷேகத்தை பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு இன்று ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் சந்திரன் கேது, சிம்மத்தில் செவ்வாய், துலாமில் சனி, விருச்சிகத்தில் ராகு, தனுசில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன். இன்றைய கிரக மாற்றம்: சந்திரன் மதியம் 3:54க்கு ரிஷபராசியிலிருந்து நகர்ந்து மிதுன ராசிக்கு சென்று விடுகிறது. மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மதியம் 3:54 வரையிலே 2ஆம் இடத்திலே கேதுவோடு இருக்கும் சந்திரன் பிறகு 3ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு சென்று விடுகிறது. ஆகவே அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்நாளிலே உங்களுடைய தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ரிஷபராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மதியம் 3:54 வரையிலே ராசியில் இருக்கும் சந்திரன் பிறகு 2ஆம் இடம் சென்று விடுகிறது. மதியத்திற்கு பிறகு மிகவும் சிறப்பாக இருக்கும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். இந்நாளின் முற்பகுதி சற்று சுமாராகவும், பிற்பகுதி மிகவும் சிறப்பாக இருக்கும். மாலை நேரத்திலே உங்களுக்கு தொழில் தொடர்பான ஒரு வெற்றி செய்தி வந்து சேரும். தொழிலிலே உள்ள தடைகளெல்லாம் விலகுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகப்பெரிய ஒரு சாதனையை சர்வசாதாரணமாக நீங்கள் செய்து விடுவீர்கள். அத்தகைய ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாளின் பிற்பகுதி விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு
நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மதியம் 3:54 வரையிலே ராசிக்கு 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திலே சந்திரனோடு இணைந்திருக்கின்ற கேது, அதன் பிறகு சந்திரன் நகர்ந்து ராசிக்குள் வந்து விடுகிறது. கேதுவை விட்டு நகர்ந்து உங்கள் ராசிக்குள் சந்திரன் வந்து விடுகிறது மதியம் 3:54க்கு. அதன் பிறகு உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக நடக்கும். 4 மணிக்கு மேலே நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இன்னைக்கு 4 PM அப்புறம் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். அத்தகைய நன்மைகள் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். மாலை நேரத்திலே ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். தொழிலிலே உள்ள தடைகள் விலகும். வீடு, மனை, நிலம் போன்றவற்றை விற்பனை செய்வது தொடர்பாக நீங்கள் எடுத்து வரும் முயற்சிகளெல்லாம் வெற்றிகரமாக நடைபெற்று அது இன்று மாலை உங்களுக்கு அதற்கான நல்ல தகவல் வந்து சேரும். கடக ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் மதியம் 3:54 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திற்கு வந்து அங்கே சூரியன் சந்திரன் ஒன்றுக்கொன்று நேர் எதிர்கோட்டிலே சந்திக்கின்ற ஒரு நாளாக இருப்பதால் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். குறிப்பாக மாலை நேரத்திலே அதிக நன்மைகள் நடைபெறும். இந்நாளிலே உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்நாளிலே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும். அயல்நாட்டு பயணம் மேற்கொள்ள வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் மதியம் 3:54க்கு 10ஆம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறது. 9, 10 ஆகிய இரு இடங்களிலுமே உங்களுக்கு சந்திரன் நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். பிற கிரகங்களும் வலுவான நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் இந்நாளிலே உங்களுக்கு சில மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறும். தொழில் தொடர்பான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். குடும்பத்திலே சுப விசேஷங்கள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது வெற்றிகரமாக நடந்து முடியும். உடன் பிறந்தவர்களின் அன்பும் ஆதரவும் பாசமும் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நாள். துலா ராசிக்கு இன்று மத்தியானம் 3:54 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. 3:54 PM சந்திராஷ்டமம் முடிஞ்சிடுறது. அதன் பிறகு சந்திரன் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறது. அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு சந்திரன் மாற்றம் அடைவது மதியம் 3:54க்கு. ஆகவே முக்கியமான பணிகள் ஏதேனும் இருந்தால் துலா ராசிக்காரர்கள் இந்நாளிலே மாலை 4 மணிக்கு பிறகு அதை செய்வது நல்லது. 4 மணிக்கு பிறகு உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு கிரகநிலை உருவாகிறது. அப்பொழுது நீங்கள் எதை முயற்சி செய்தாலும் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். காலை பகுதி மதியம் வரையிலே உங்களுக்கு சாதகமாக இல்லை. அந்த நேரத்தை விட்டு விடுங்கள். உங்களுடைய வழக்கமான டெய்லி ரொட்டீன் ஒர்க் மட்டும் அந்த 4 o'clock வரைக்கும் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறமா 4 மணிக்கு மேல் உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு கிரகநிலை ஏற்படும் போது புதிய முயற்சிகள், பெரிய விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல், பேச்சுவார்த்தை நடத்துவது, ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது, தொழில் தொடர்பான முக்கியமான மீட்டிங்ஸ் அதெல்லாம் நீங்கள் ஆஃப்டர் 4 o'clock வச்சுட்டிங்கன்னா 4 PM பிறகு உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். விருச்சிக ராசிக்கு இந்நாளிலே 3:54 PM வரையிலே ஓரளவு சுமாராக இருக்கிறது. அதன் பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி விடுகிறது. சந்திராஷ்டமம் ஸ்டார்ட்ஸ் அட் 3:54 PM. ஆகவே அதற்கு முன்னதாக ஏதேனும் முக்கியமான வேலைகள், பேச்சுவார்த்தைகள், டிஸ்கஷன்ஸ், மீட்டிங்ஸ், மணி டிரான்சாக்ஷன்லாம் இருந்தால் அதுக்கு முன்னால் முடிச்சிடணும். இல்லாவிட்டால் 2 நாட்களுக்கு விட்டுவிட வேண்டும். ஞாயிறு, திங்கள் ஆகிய 2 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இல்லை. இன்று 4 மணிக்குள்ளாக நீங்கள் ஏதாவது செய்யலாம் அல்லது செவ்வாய்க்கிழமை செய்து கொள்ளலாம். இந்த நாள் சற்று சுமாராக தான் இருக்கிறது. ஆகவே ரிஸ்க் எடுத்து பெரிய விஷயங்கள்லாம் இறங்குறது, பணம் யார்ட்டா கொடுக்கறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த நாளிலே ரொம்பவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும்.
தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளின் முற்பகுதியிலே சந்திரன் 6ஆம் இடத்திலே இருக்கும் பொழுதும் உங்களுக்கு நன்மை செய்யும். அது 7ஆம் இடத்திற்கு வந்த பிறகும் நன்மையைத்தான் செய்யும். தீமை செய்யும் நிலையிலே எந்த ஒரு கிரகமுமே இல்லை. தனுசு ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய முக்கியமான கிரகங்கள் குரு, செவ்வாய், சூரியன். இம்மூன்றும் 1, 5, 9 ஆகிய திரிகோணங்களுக்குள் இருக்கின்றன. 11ஆம் இடத்து சனியும் நன்மை செய்யும் நிலையிலே இருக்கிறது. இப்படி பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருப்பது என்பது ரொம்ப அபூர்வமாக சில நேரங்களில் தான் வரும். இப்பொழுது ஒரு யோகமான நேரம், அதிர்ஷ்டமான நேரம் தனுசு ராசிக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுத்தால் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். வீடு வாங்குவது, திருமணம் செய்வது, நல்ல வேலையிலே அமர்வது போன்ற வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய முக்கியமான நிகழ்வுகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். குறிப்பாக இந்த நாள், இந்த சனிக்கிழமை உங்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். இன்று இரவு தான் நடராஜர் அபிஷேகம், ஆருத்ரா தரிசனம் நாளை அதிகாலை. ஆகவே இன்று இரவே ஆருத்ரா தரிசனத்திற்கான அபிஷேகமெல்லாம் செய்வார்கள். அனைத்து சிவன் கோவில்களிலும் நள்ளிரவிலே துவங்கி நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறும். நடராஜ பெருமானுக்கு மொத்தம் வருஷத்தில் 6 நாள் தான் அபிஷேகம். பைமந்திலி தான் அவருக்கு அபிஷேகமே. அதில் அந்த 6 நாளில் ரொம்ப முக்கியமானது இந்த திருவாதிரை திருநாள் ஆருத்ரா அன்னைக்கு நடக்கிற அபிஷேகம். அது இன்று இரவு, நாளை அதிகாலை. ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் தவறாமல் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று இன்று இரவிலே நடைபெறுகின்ற நடராஜ அபிஷேகத்தை கண்குளிர கண்டு சேவிக்க வேணுமையா. மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அதிக நன்மைகள் நடைபெறும் என்று சொல்லலாம். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடியும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றம், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அனைத்தும் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள். கும்ப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 4ஆம் இடத்திலிருந்து மாலை நேரத்திலே 5ஆம் இடத்திற்கு சந்திரன் செல்கிறது. மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவியரிடையே கருத்து ஒற்றுமை ஏற்படும். சிறு சிறு மனஸ்தாபங்களெல்லாம் இருந்தால் அவையெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போய்விடும். நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் இந்நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மனதிலே ஏராளமான மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் நடைபெறுவதைக் கண்டு நீங்கள் மகிழ்வீர்கள். உங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயங்களை செய்து மகிழ்கின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். இந்நாளிலே உங்களுக்கு தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திலே உள்ள ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது பணியிட மாற்றம், டிரான்ஸ்ஃபர் ஆர் ப்ரமோஷன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சுய தொழில் செய்பவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும்.